வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கோம் அப்படின்னா தினத்தந்தியுடைய தேவதை புக், தினத்தந்தியுடைய தேவதை எடிஷனுங்க. சரிங்களா? தேவதை எடிஷனுடைய 17/5/2026 உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போவாங்க. இந்த போட்டி பதில் தெரியாமல் சப்போஸ் தேடுதவங்களுக்காக மட்டுமே இந்த பதில். சரிங்களா? நீங்கள் தேடி உங்களுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா கடைசி டைமில் பார்க்கவங்களுக்காகவும் இந்த பதில். சரிங்களா? இந்த வீடியோ போடாதீங்கன்னு சில ஆல்ரெடி கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தீங்க. எல்லாம் அவங்க மூளையை உபயோகப்படுத்துறதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடியாத டைமில் ஆன்சர்ஸ் செக் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இடமிருந்து வளம். முதல் கேள்விங்க. 1. தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் விஜய் சாருங்க. அவர் என்னன்னு சொல்லுவோம்? சார் ஜோசப் விஜய் சார்னு சொல்லுவோம். எடுத்துக்கிறதுனால இன்ஷியல் சொல்ல மாட்டோம். ஜோசப் விஜய். பதில் என்ன? ஜோசப் விஜய். சரிங்களா? இந்த போட்டிக்கு பரிசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 5000 ரூபாய். அதை அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் எழுதியாச்சு. புனித பயணம். புனித பயணம்னா யாத்திரைன்னு சொல்லலாம். 6 இடமிருந்து வளம். ஓகே, யாத்திரை எழுதிட்டீங்க. இப்போ உண்மை அல்ல அப்படின்னா அதுக்கு வேறு ஹிண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்குவோம். 2 மேலேருந்து கீழே பார்ப்போம். மனம் உள்ளது. நல்ல மனமாக இருக்கக்கூடியது என்னது? சந்தனம் மணக்குதுன்னு ஒரு பாட்டே இருக்குது. கற்பூரம் ஜொலிக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு பதில் என்ன? சந்தனம். சாண்டல். ஓகேங்களா? சந்தனம், சாண்டல். ஓகே. 3 வேறுபாடு. 2 படத்துக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டாங்கன்னா வித்தியாசத்தை சொல்லணுங்க. வேறுபாடுன்னா என்ன? வித்தியாசம். வித்தியாசம். ஓகே, சரியாக இருக்கு. சரிங்களா? இப்போ 7 மேலேருந்து கீழே இருக்குதுங்க. ஒப்புக்கொள். எதையும் ஒத்துக்கோங்க அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவாங்க? ஆல்ரெடி ஹிண்ட் இருக்குதுங்க. எல்லாம் சம்மதிங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒத்துக்கொள் அப்படிங்கிறதுக்குள்ள வார்த்தைகள். சரிங்க. அடுத்து இங்கே வந்துவோம். வலமிருந்து இடம் வந்துவோம். 4 குறுகிய பாதை. சின்ன பாதையாக இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம்? 3 எழுத்து. சந்துன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்து இருக்கனால சந்து அப்படின்னு எழுதலாம். ஓகே. குழப்பம். குழப்பம்னா மனக்குழப்பத்தில் இருக்கிறத என்னன்னு சொல்லலாம்? 8. இங்கே இருக்கனால சலம், சஞ்சலம்னு எழுதலாம். மனக்குழப்பம். சஞ்சலம் அப்படின்னா மனக்குழப்பம். இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? சலனம், கலக்கம்னு சொல்லலாம். நம்ம இங்கே சஞ்சலம்ங்க வேர்டு தான் வருது. சரிங்களா? தித்திக்கும் பழம். தித்திக்கும் பழம். இப்போ உள்ள சீசனுக்கு என்ன பழம்னு சொல்லுவீங்க? தித்திக்கும் பழம் அப்படின்னாலே மாம்பழம் தான் சொல்லுவாங்க. மாம்பழத்துடைய சுவைதான் தித்திக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால மாம்பழம். ஓகேங்க. மாம்பழம் எழுதிட்டீங்க. இப்போ 11 கீழே இருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? சின்ன மொட்டு. பூ பூக்கிறதுக்கு முன்னால் மொட்டாட்டம் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுவீங்கன்னா ஓகே. அடுத்து 12 கீழே இருந்து மேலே இருக்கா? வெட்ட வெளிச்சம். வெட்ட வெளிச்சத்தை என்னன்னு சொல்லலாம்? அம்பலம்னு சொல்லலாம். வெளிச்சங்கிறத வெளிப்படையாக அங்கே இருக்க அம்பலப்படுத்திட்டாங்க. சில விஷயத்த வெளிப்படையாக அம்பலம்னா வெளிப்படையாக. சரிங்களா? அம்பலம். கடைசி கேள்விங்க. 10 டேஷை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. எங்கேருந்து வந்தாலும் அவங்களையும் வாழ வைப்போம். வாங்க வாங்கன்னு சொல்லி உபசரித்து அவங்களையும் வாழ வைக்கக்கூடிய நாடு தான் நம்ம தமிழ்நாடு. இதுதான் இன்றைய பதிலுங்க. இதை அனுப்பக்கூடிய அட்ரஸ். ஓகேங்களா? அதை எப்படி அனுப்பணுங்கக்கூடிய டீட்டெயில்ஸ். நன்றிங்க.